பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் எப்போதும் போல உங்களை சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சுகபலத்திற்காய், நல்ல சூழ்நிலைக்காய், அதைவிட இந்த நாளில் எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் கர்த்தர் காத்ததற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி அநேகர் பார்க்குறீங்க. பார்க்கிறதோடு இல்லை, சிலர்லாம் கூப்பிட்டு பேசுகிறீங்க, ஆச்சரியப்பட்டு பேசுகிறீங்க, சிலர் ஆதங்கப்பட்டு பேசுகிறீங்க. சிலர் உங்களுக்கு பார்வை உண்டா இல்லையா, ஏன்னா சில வீடியோக்களை பார்க்கும்போது கூட்டங்களில் எடுக்கிற வீடியோலாம் பார்த்தா அப்படியே கிட்ட வர்ற மாதிரி நல்லா தெரியுது. அதில் பார்க்கும்போது உட்காந்துருக்க கிட்டத்தட்ட ரொம்ப கிளியரன்ஸாக இருக்குது. ஆனால் எங்களுக்கு அதில் பார்வை உண்டா இல்லையாங்கிற சந்தேகம் கூட வசத்தம் செய்யுதுன்னு சொல்கிறீங்க. எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்க்கலாம், எந்த ஒரு தடையும் இல்லை. எனக்கு 2 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு தைரியம், மனக்கண்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு கேள்வியை கேட்ட ஒரு அன்பு சகோதரி, அவங்க கேட்டது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன கேள்வி கேட்டீங்க? ஐயா, இன்றைக்கு இருக்கிற சட்டங்கள், திட்டங்கள், எல்லா சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது பரிசுத்தமாய் வாழ நினைக்கத்தான் முடியுது, ஆனால் வாழ முடியலை அப்படின்னீங்க. ஏன்னு கேட்கும்போது சொன்னீங்க, சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்புகளெல்லாம் கொடுத்துருக்கு. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண், அவருடைய விருப்பத்தை ஏன் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற சட்டங்கள் வந்திருக்கிறது. இவைகளெல்லாம் கேட்பதற்கு எவ்வளவு அருவருப்பாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஐயா வாழ முடியும்? ஏன்னா ஃப்ரீடம் கேட்குறாங்க, பல விதத்தில் ஃப்ரீடம் கேட்குறாங்க. ஐ நீட் அ ஃப்ரீடம் ஃபார் ஃபுட், ஐ நீட் அ ஃப்ரீடம் ஃபார் செக்ஸ், இன்னும் ஐ நீட் ஃப்ரீடம் ஃபார் எனி ஆக்டிவிட்டி என்று ஒவ்வொரு காரியத்திலும் கேட்கிறேன். நம்ம சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் தான் இருக்கிறோம். ஆனால் இன்னும் அநேகர் இன்றைக்கு கூட சுதந்திர தியாகிகளும் பென்ஷன் வாங்கி கொண்டிருப்பதை கூட நாம் அறிவோம். ஆனால் அநேகருக்கு என்னென்னா, என்ன வேணாலும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரீடம் வேணுங்க, மதத்தை பின்பற்றுறதுக்கு ஃப்ரீடம் வேணும். we need a freedom for religion, not only that we need a freedom for செக்ஸ் அப்படின்லாம் கேட்குறாங்களே. இப்படி இருக்கிற உலகத்தில் எப்படி ஐயா பரிசுத்தமாய் வாழ முடியும்? இதற்கு வாழ்ந்தவர்களை கொஞ்சம் எங்களுக்கு காட்டி ஆலோசனை கொடுக்க முடியுமா என்று கேட்டீங்க. உண்மைதான், வேதத்தில் இல்லாத ரகசியமே இல்லை. ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, வேதம் அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, என்றைக்கும் மாறாதது. அது காலங்கள் கடந்து பேசக்கூடியது. அன்னைக்கு இருந்ததா இன்னைக்கு இருக்கு. அதனால்தான் எத்தனையோ காலங்கள் மாறினாலும் இந்த வேத வசனம் கேட்க கேட்க தெவிட்டாத ஒரு அமுதை போல இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நாளில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, கையில் தேடி எடுத்து ஒரு வசனத்தை திருப்புங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை எல்லாம் திருப்பி வைப்பீங்களா? பெரியவங்க, சின்னவங்க, கொஞ்சம் மெதுவாக திருப்புறவங்க, சிலர் அந்த புக்கினுடைய இண்டக்ஷனை பார்த்து எடுக்கிறவங்க, எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் ஒரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா.
தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கல்யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கல்யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கல்யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கல்யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கேயும் வாசிக்க சொல்லட்டா, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. நல்ல கவனிங்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அப்படின்னு எழுதலை. இங்க எப்படி எழுதியிருக்கு? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. அப்ப அதுல கமா வைக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அதுக்குள்ள ஒரு ஆச்சரியப்படத்தக்க காரியம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, மொழியில தமிழ் மொழி போல ஒரு இனிதான மொழி எங்கும் இல்லை. அதனால தான் நாம் படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அது மட்டுமல்ல, இதை கொஞ்சம் கவிஞன் கூட கொஞ்சம் பாடினா தமிழுக்கு அமுதுன்னு சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, தமிழ்ல இருந்தால் நிறைய மொழிகள் பிரிந்ததாகவும் நம் சரித்திரம் சொல்லுகிறது. ஏன்னா பண்டை தமிழில் மலர்ந்த வணிகர் தெலுங்கு, துளு, மலையாளம், கண்டை நிகர் கன்னடம் எனும் மொழிகள் கமல கலைகள் சிறந்த நாடு என்று இந்த தமிழ்நாட்டை குறித்து பாராட்டப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி இன்னும் மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு என்று இந்த தமிழை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். இந்த தமிழில் எழுத்துக்கள் அநேகம், ஏன்னா 126 எழுத்துக்கள். இந்த எழுத்துக்களை அந்த ஓகாரம், ஏகாரம் என்றெல்லாம் இருக்கு. இங்க அழகா எழுதியிருக்காரு, சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து. எப்படி எழுதியிருக்கணும்? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் பெரியவனாய் வளர்ந்து மனுஷருக்கும் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான்னு தானே எழுதியிருக்கணும். ஆனா இங்க எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்கு? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. அப்போ அதற்குள்ள இருந்தவர்கள அவனை குறித்து ஸ்பெஷலா அல்லது அவனை குறித்து கொஞ்சம் காரியங்களை அறிந்து கொள்வதற்காக வேதத்தை மொழிபெயர்த்தவர்கள், ஏன்னா ஆங்கில வேதாமத்தை படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் அதில் so many interpretation, so many translations are available in English Bible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நிறைய எடிஷன்லாம் இருக்குது. ஆனால் தமிழில் இன்றைக்கு அநேக மொழிபெயர்ப்புகள் வந்திருந்தாலும் பழைய காலத்தில் மொழிபெயர்த்த அநேக வேதத்தை
தாகம் கொண்டு மொழிபெயர்த்த மக்கள் ஆவியானவர் கைகளில் ஒப்புவித்து காத்திருந்து அதை எப்படி இன்டர்பிரட் பண்ண வேண்டும், அதாவது மொழிபெயர்ப்பாளர்களாய் இருந்து அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய விதமாய் அதை எழுதியிருக்காங்க. அதனால தான் இங்கே எழுதியிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்குள்ள இருந்தவங்க ஏராளமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒருத்தனை குறிப்பிட்டு எழுதுறதுக்கு தான் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. என்ன சொல்றாரு? பெரியவனாக வளர்ந்தது மட்டுமல்ல, வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும். என்னங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ரெண்டு பக்கம் பிரியமா இருக்க முடியுமா? கலாத்தியர் 1:10 பவுலே கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கலாத்தியர் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது நான் மனுஷரையா, நல்ல கவனிங்க, பவுல் கேட்கிறார், நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருப்பேனானால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று பவுல் சொல்லுகிறார். ஒருத்தரை பிரியப்படுத்தலாம், மனுஷரை பிரியப்படுத்தலாம் அல்லது தேவனை பிரியப்படுத்தலாம். அதனால தான் நாம் சொல்லும்போது கூட சங்கீதம் 19 கடைசியில் சொல்கிறோம், எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் என்றால் ஏற்றதாய் உகந்ததாய் இருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே இந்த மனிதன் வாழ்ந்த இடம், சூழ்நிலை அவனுக்கு சாதகமாய் இருந்தது என்று சொல்லவே முடியாது. என கண்பாலே ஒரு மனிதனுடைய இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவனுடைய தன்மை மாறும் என்று சொல்லுகிறான். ஏன்னா வள்ளுவன் நமக்கு எழுதி கொடுத்தார், நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பதாகும் அறிவுன்னார். என்ன அர்த்தம்? தண்ணி இப்போ நீங்கள் தோன்றீங்க, போர் போடலாம், கிணறு தோண்டலாம். இப்போ கிணறு தோன்றதில் அநேகர் என்ன செய்கிறோம்? போர் தான் போடுறோம். ஆனால் ஒரே தெருவுக்குள்ள சில இடத்துல என்ன கிடைக்கும்? நல்ல தண்ணி கிடைக்கும். சில இடத்துல என்ன செய்யும்? உப்பு தண்ணி கிடைக்கும். ஆனால் நிலம் எப்படியோ அதை பொறுத்து தான் நீர் அமையும். சில பாறையான இடத்துல என்ன தண்ணி கிடைக்கும்? நல்ல தண்ணீர்கள் கிடைக்கும். நிலத்தியல்பால் நீர் தெரிந்தற்றாகும். நிலத்தை பொறுத்து, அந்த மண்ணை பொறுத்து அந்த தன்மை அமைகிறது, தண்ணீரின் தன்மை. அதுபோல மாந்தர்க்கு, மக்களுக்கு இனத்தியல்பதாகும் அறிவு அவன் சேர்ந்திருக்கிற இடத்தை பொறுத்து தான் அவனுடைய அறிவும் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்த சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இல்லை. ஏன்னா ஒரு கட்டுரையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையில் எனக்கு ஒருவர் வாசித்து காண்பித்தார். ஐயா, இந்த கட்டுரையை கொஞ்சம் கேளுங்களேன்னார். என்னன்னு? பத்திரிக்கையில் வந்தது, நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், இதை கேளுங்கன்னார். கொஞ்சம் வாசிங்கன்னா அதில் என்ன இருந்து ஒரு பெரிய ஆர்டிக்கல்ஸ் எழுதியிருந்தாங்க. எழுதியிருந்தால we need freedom for food. சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சுதந்திரம் வேணும். ஏன்னா ஒரு காலத்தில் இதே தமிழ்நாட்டில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதாவது பீஃப், மாட்டிறைச்சி இருக்கேன், இதை குறித்து பேசாதவங்க பாக்கி இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா இதை குறித்து பெரிய தர்க்கங்கள்லாம் வந்ததை நாம் மறந்திருக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டுக்காக மல்லுக்கட்டு மெரினாவில், இன்னொரு பக்கம் மாட்டிறைச்சி சாப்பிட்டா நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, மாட்டு இறைச்சியை தொடக்கூடாது, சிலர் ஜல்லிக்கட்டு வைக்கணும், சிலர் வைக்கக்கூடாது, சிலர் மிருகத்தை துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்படி பல காரியங்கள் நடந்த நேரத்தில் இந்த பீஃபை குறித்து பேசுனது ஏராளம் ஏராளம் ஏராளம். பேசாதவங்க இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களும் கூட சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மார்க்கு 7:20 கொஞ்சம் பாருங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்குள்ள இருந்து வர்றதாப்பா தீட்டுப்படுத்தும், உள்ள போறது தீட்டுப்படுத்தாது. எதை வேணாலும் சாப்பிடலாம். அப்போ அதுக்காக பிராந்தி, விஸ்கி எதை வேணாலும் முழுங்கலாமா?
சிலர் சொன்னாங்க, இயேசுவே சொல்லியிருக்காருப்பா, எதை வேணாலும் சாப்பிடலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் சாப்பிடலாம். பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது, தகுதியா இராது. நமக்குன்னு சில காரியங்கள் தகுதி இருக்கு. இப்படித்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம அநேக நேரங்கள் அதை மறந்துடும். தகுதி இருக்கணும். சாப்பிட்றது, இன்னைக்கு ஒருத்தர் மாம்சம் சாப்பிடாதவன் பக்கத்தில் இருந்தால் அவனுக்காக மாம்சம் சாப்பிட்றவனும் கூட மரக்கறி சாப்பிட்றது நல்லதுலாம் பவுலுடைய கருத்து. அநேக நேரங்களில் வேத வசனத்தை வளைக்கிறவர்களும் உண்டு. எப்படி வளைக்கிறாங்க? அதெல்லாம் இல்லைங்க, இயேசுவே சொல்லியிருக்காரு, மனுஷனுக்குள்ளேருந்து வர்றதாங்க தீட்டுப்படுத்து. உள்ளே போகிறது எதுவும், வாய்க்குள்ளே போகிறது எதுவும் மனுஷனை என்ன செய்கிறது இல்லை, தீட்டுப்படுத்துறது இல்லைங்கிறதுக்காக உடனே இன்றைக்கி எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? சாப்பிட வேண்டியது தான். அதனால தான் பேதுரு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பேதுருக்கு முன்னாடி ஒரு தரிசனம், ஒரு பெரிய கூடு வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த கூடு இறங்கி வந்த உடனே அவனை பார்த்து சொன்னாங்க, இதை அடித்து என்ன செய்ய, புசினா. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? அதற்கு பேதுரு, அப்படி அல்ல ஆண்டவனே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். புசித்ததில்லை என்றான். ஏன்னா சில புசிக்க கூடாத காரியங்களை எழுதியும் வைத்திருக்கிறார். லேவியர் ஆகமத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்திலே சில காரியங்களை தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள், சில அசுத்தமானவைகளும் இருக்கு. தீட்டுள்ளது அசுத்தம்னா என்ன தெரியணும்? அசுத்தமானவைகள் எவையெனில் பெருச்சாளி, பெண்டிக்கூட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இந்த பெருச்சாளி என்னது? மனுஷருக்குள்ளேயும் பெருச்சாளி இருக்கு. வீட்டை கெடுக்கிற பெருச்சாளி. இன்னைக்கு எத்தனை வீட்டுக்குள்ளே ஒரு பெருச்சாளி இருந்தால் போதும், அந்த வீடை என்ன ஆயிரும், எங்கே பார்த்தாலும் பொந்து போட்டுரும். பெருச்சாளி எலி. ஏன்னா இது எதை வச்சாலும் தூக்கிட்டு போய் எங்காவது போட்டுரும், திருடும். இன்னைக்கு எத்தனை வீட்டுக்குள்ளே எலிகள் உண்டு, பெருச்சாளிகள் உண்டு. அது மட்டுமல்ல, சகலவித, வாசிங்க பார்ப்போம், சகலவிதமான ஆமைகள், உடும்பு, பிடிவாதம். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிடிவாதம் உள்ள உடும்பு குணம். உடும்பு, ஆளுங்குனா நத்தை, ஓனான் எப்பவும் எங்க நிற்கும்? வேலையிலே தான் நிற்கும். பச்சோந்தி, பல்லி எப்படா இற கிடைக்கும், வாயை திறந்துருக்குது. இவைகளெல்லாம் அசுத்தமானவைகள். வாய்க்குள்ள போறது எது தீட்டுப்படுத்தாதுங்கிறதுக்காக எதையும் சாப்பிட முடியாது. சாப்பிட்றதுல சுதந்திரம் வேணும். எனக்கு அன்பானவர்களே, அன்னைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுல சுதந்திரம். ஆசாரியன்ற பலி செலுத்த வருவாங்க. பலி செலுத்த வரும்போது பலி செலுத்துகிற வந்தவன் போஜன பலியோ, பான பலியோ, சமாதான பலியோ, சர்வாங்க தகன பலியோ, பாவ நிவாரண பலியோ, குற்ற நிவாரண பலியோ செலுத்த வரும்போது ஆசாரியன்ற ஒரு வார்த்தை கேட்பான். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை பார்த்து ஆசாரியனுக்கு பொரிக்கும்படிக்கு இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த பலியிடுகிற மனுஷன் இன்று செய்ய வேண்டியதை பலியை முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உம்முடைய மனவிருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு, அன்னைக்கு அப்படித்தான் இருந்திருக்கு. சாப்பாடுல புடுங்கியாவது தின்றணும். இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள இருக்குது? இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எதை வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் தகுதியாக இருக்குமா? தானியேலுக்கு
ராஜ போஜனம் கிடைச்சது. தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட இடத்துல அவனுக்கு ராஜ போஜனம், ராஜா சாப்பிடுகிற போஜனமும் ராஜா பானம் பண்ணுகிற திராட்சரசமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவன் என்ன சொன்னா, தானியேலோ ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஏன்னா தகுதி இல்லாததை என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு அநேகர் கேட்குறாங்க, எங்களுக்கு சாப்பிட்றதுல ஃப்ரீடம் வேணும். எனக்கு அன்பானுலே வாய்க்குள்ளே போகிற தீட்டுப்படுத்தாதுங்கிறக்காக ஆண்டவர் அறிஞ்ச ஒரு மனுஷன் பெருச்சாலியை போய் திம்பானா, எலியை போய் திம்பானா? ஏன் பல்லி, பச்சவந்தி, உடும்பு இதெல்லாம் அசுத்தமானவைகள். அதனால தான் பேதுருக்கு ஆண்டவர் அந்த வானத்திலேருந்து இறங்குனது, வேற எங்கேருந்து வரல, வானத்திலேருந்து இறங்கின அந்த கூடு அவன் பார்க்கிறான், தரிசனத்தில் பார்க்கிறான். ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, எப்பா நீ ஏப்பா உட்காந்துருக்க, சாப்பிடுப்பா அப்படிங்கிறார். ஆனால் அவன் சொல்றான், அப்படி அல்ல என் ஆண்டவனே, தீட்டும் அசுத்தமாயிருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை. எனக்கு அன்பார்களை புசிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கடையில் வாங்கினா விசாரிக்கவே கூடாது. நீ எதையும் சாப்பிடலாம், அப்படி விசாரிச்சேன்னா சாப்பிட முடியாது. போய் பார்ப்பேன், தோசை எப்படி போடுறாங்க, ஆமாம் உள்ளே போடும்போது வேர்வை வடியத்தாஞ்சு, அடுத்த நிமிஷம் சாப்பிட முடியுமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவிசுவாசி ஒருவனுடைய வீட்டுக்கு விருந்து கலைச்சிருந்தா அங்கே போய் நீ ஒன்றை என்ன செய்யக்கூடாது, விசாரிக்க கூடாது. அப்படி விசாரிச்சா ஒன்று பந்தியை விட்டு எந்திரிச்சு வரணும், இல்லைன்னா அவன் கூட்டத்துக்கு அவமரியாதை நடக்க வேண்டி வரும். ஆகையினால சாப்பிட்றதுக்கு ஒரு வரமுறை வச்சிருக்கார். அன்றைக்கு ஆசாரியனுக்கென்று சில காரியங்களை தேவன் ஒதுக்கி வைத்திருந்தார். அடுத்த செய்தியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் பலி செலுத்த வர்றவன்ற பலவந்தமாய் புடுங்கி அனுபவிக்கிற இடத்துல வாழ்ந்தவன் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ தன்னை காத்து கொண்டான். இன்றைக்கு நமக்கும் அப்படித்தான். நம்ம சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சில சூழ்நிலை பாதகமாகவும் இருக்கும். கிறிஸ்துவை அறிந்தவன் பாபிலோனில் இருந்தாலும் தேவ சித்தத்தை என்ன செய்வான்? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. சில நேரங்களில் ஆச்சரியப்படுறீங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா தான் நாம் நற்குணசாலிகிட முடியும். அதனால தான் அன்னைக்கு சொன்னார், அந்த பெரேயா பட்டணத்தார் காரியம் இப்படி இருக்கிறதா என்று வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கே அவன் இருக்கிறோட நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று வேதமே சாட்சி சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வர்றதுக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் வரணும்னா 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு, ரெக்கார்டிங்கு மட்டும் தனியாக 1000 ரூபா செலவு. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே ஜிஎஸ்டி உண்டு. ஏன்னா ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு நாளும் அதிகாரத்திற்கு நம்ம எதிர்த்து நிற்கவே கூடாது. வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுது, அதற்குரியதை கொடுக்கணும். இயேசுவே அன்னைக்கு சொன்னார், உங்கள் போதகர் வரி கட்டுறது இல்லையா, கட்டுவார். உடனே அவர் போய் ஒரு மீனை பொறி பாரு, அதில் வாயத்தர, அதில் வெள்ளிப்பணம் இருக்குது, எடுத்து உனக்கு எனக்கும் வரி கட்டுனார். எனக்கு அன்பார்களே, இதன் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. எங்கிட்ட இருக்கிறது பார்வையற்ற மக்கள் திருச்சபை 2 உண்டு, மதுரையிலையும் திருநெல்வேலியும் உண்டு. தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். 2 கண்ணு தெரியாத மக்களுக்காக இந்த திருச்சபை. அப்போ எப்படி பிரதர் இந்த நிகழ்ச்சி காரணம் அப்படின்னு சொல்லிங்க, சபையில் வர காணிக்க, சபையில் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்க கரண்ட் பில்லு கட்டுற கூட இருக்காது. தெருக்களிலே பிரசங்கித்து
அதன் மூலம் வருகிறத வச்சு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி போட்டு அநேக ஆத்தும ஆதாயம் செய்வது மட்டுமல்ல, இந்த மக்களையும் ரட்சிப்பதற்கு இந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்று வரை செய்து வருகிறேன். உங்களையும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு சபையில் வருகிற மக்களுக்கு ஆகாரம் கொடுப்பதுக்கு உதவலாம். பார்வையற்ற மக்கள் இவங்களை வேன் வாடகைக்கு எடுத்து தான் ஒவ்வொரு வாரமும் அழைக்கிறோம். ஒரு வாரத்துக்கே 4000 ரூபா. ஒருவேளை ஐயா இந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்குற பொறுப்பு எனக்கு தாகம் உண்டுன்னா ஒரு மாதத்துக்கு 4 வாரம் 16,000 ரூபா. கர்த்தர் ஏவி அது தடையில்லாமல் நடப்பதற்கு ஜெபிங்க. உங்களையும் கர்த்தர் ஏவுவானா தொடர்புலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போதே ஆர்வம் உண்டென்றால் 84 388 52 500 8438852500 இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டால் பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கும். இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொண்டால் அந்த பில்லை எடுத்து உங்களுடைய காரியங்களுக்கு வைக்கலாம். அதை உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லுங்கள். ஏன் பிரதர் மற்ற நேரம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். 24 மணி நேரம் நான் உங்களுக்கு ஜெப உதவின்னு சொல்லிவிட்டு ஃபோன் எடுக்காமல் போனால் என்ன பிரயோஜனம்? 10லேருந்து 5க்குள்ளே உங்கள் ஜெப காரியங்களை சொல்லுங்கள். நான் தாராளமாக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ, அந்த பிள்ளையாண்டான் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றும் மனுஷனை பிரியப்படுத்தணும் இல்லை கர்த்தரை பிரியப்படுத்தணும் தான் இருக்குது. நான் எப்படி அதை வாழ என்று கேட்ட அந்த அன்பு சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய தாகத்தின்படி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் பின்பற்றும் போது அவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை நடத்துவார், நம்மை காப்பார், எதிர்த்து வருகிற தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவார். ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய மனதுக்கும் ஆறுதலும் சமாதானமும் கிடைக்கட்டும். படுக்கையில் படுத்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தான் எழுந்திருக்க முடியாமல் பல நாட்கள் படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் சொல்ல முடியாமல் கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஏற்ற நல்ல காரியங்களை செய்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.